அத்தை, என்ன செய்றீங்க? பார்த்தா தெரியலையாட்டி பண்ணு திங்குற. வேணுமா? வா வந்து உட்காரு வா. ஏதுத்த இவ்வளோ பண்ணா? கப்பு நேரி கள்ள மிட்டாயா இருக்கு. வாங்கிட்டு வந்தீங்களா? நான் எங்கடி போய் வாங்க போறேன்? என்கிட்ட எவன் 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குறான். நான் போய் எனக்கு பிடிச்ச பண்டத்தை வாங்கி தின்னேன். அடுக்கு பணக்கில் உளுந்து இருந்தா எடுத்து காய வைக்கலாம்னு போய் கையை விட்டேன். அதுக்குள்ள பண்டமாக தான் வருது. பண்டத்தெல்லாம் வாங்கி பானைக்குள்ள மறைச்சு திங்குற அளவு இந்த வீட்டுக்குள்ள. என்னது பானைக்குள்ள பண்டத்தை மறைச்சு வச்சிருக்காவளா? யார் இருக்கும்? பிள்ளைவ எதுவும் செஞ்சிருக்குமோ? ஆமாட்டி, பிள்ளைவதான் கள்ள மிட்டாய், கமுறு கட்டு, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டின்னு எல்லாத்தையும் கொண்டு பானைக்குள்ள ஒழிச்சு வைக்குதுவேன். அது என்னமோ கண்ட கருமத்தையும் குக்குரு அது இதுன்னு வாங்கி தின்னுதுவேன். அதுவளாவது இதை தொட்டு பார்க்கறதாவது எல்லாம் இந்தா உன் அக்காக்காரி இருக்கா பாரு, அவ பார்க்குற வேலை. அவளுக்கு கள்ள மிட்டாய்னா ரொம்ப விருப்பம். பார்த்துக்க. அக்கா பானைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்களா? என்னத்த அக்காவெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அக்கா ஏன் அப்படி மறைச்சு வச்சு சாப்பிட போறவ? அவங்களாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாட்டி, உனக்கு தான் தெரியும். உன் அக்கா கறி எப்படியே எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துப்புட்டு தான் திம்பா. நீ ஒரு ஆளுன்னு பேச வந்துவிட்ட. இது அவளுக்கு கள்ள மிட்டாய்னா ரொம்ப விருப்பம். தினந்தோறும் உன் மாமங்கார கள்ள மிட்டாய் வாங்காம வீட்டுக்கு வரக்கூடாது. வந்துட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான். 3 நாளைக்கு முக்கட்டை இழுத்து போத்திக்குவான். அவன் அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்குற பண்டத்தை எல்லாத்தையும் ஒளிச்சு மறைச்சு வச்சு தான் திம்பா. நம்ம முன்னாடிலாம் எடுத்து காட்டுனா நம்ம கேட்டுடுவோம். பார்த்துக்கியா, பிள்ளைகளுக்கு கூட தர மாட்டா. என்னத்த சொல்றீங்க? அக்கா இப்படி எல்லாமா செய்வாங்க வீட்டுல? இவ்வளவு நாள் நான் தான் இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டேனா? இப்படி மறைச்சு வச்சு தின்னுதான் உடம்பு நல்ல குந்தாணியாட்ட பெருத்து போய் நிக்குது. இத ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு மகளிர் குழுல ஏதாவது லோன் வந்திருக்குன்னு யாரும் சொன்னாங்களா என்ன? என்னது, மகளிர் குழுல எனக்கு லோன் வந்திருக்கா? இல்லையாடி, எனக்கு எதுவும் தெரியலையே. இந்தா நீங்க குழு மீட்டிங்ல இருக்கீங்கன்னு அக்கா சொன்னாங்க. வந்து பார்த்தா எங்க வீட்டுல பண்டு நின்னுக்கிட்டு உட்காந்துருக்கியே. ஆமாடி, சின்ன பொண்ணு மாமியா புளிய மரத்தடிக்கு வான்னு கூப்பிட்டுட்டு தான் போனேன். நான் தான் பிறகு வாரம்னு சொல்லிட்டேன். அங்க என்ன மீட்டிங்கு போடுறாளுவல? என்னத்துக்கா? வயசானவங்களுக்கு லோனு 1 லட்சம் வந்திருக்கா. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் மீட்டிங் போடுறாங்களாம். அந்த 1 லட்சம் பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுக்குறீங்களா? கொஞ்சம் செலவு இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்புறம் உங்க மவனும் வெளிநாடு போகலாம்னு இருக்காரு. நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா மாசம் சரியா நான் கட்டிடுறேனே. அதுக்கு என்ன டீ, தாராளமா எடுத்துக்க. யாரு வேணான்றா? எடுத்து வாங்கிக்க. இப்ப என்ன செய்ய போற? நிஜமா தானே சொல்றீங்க? கட்டாயம் எங்களுக்கு கொடுப்பீங்கல்ல? ஏடி எடுத்து கட்டியே. நீ பாவம் ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்கன்னு போய் ரொம்ப சிரமப்படுற. வாங்கி எடுத்து எதுவும் செலவு பார்த்துக்க. இனிமே அந்த பணத்தெல்லாம் வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? ஏதோ நீங்களா பார்த்து அது சரியா கடனை அடைச்சிங்கன்னா நல்லது. இல்ல 4 பேருக்கு மத்தியில சிரிக்கி வச்சிருவாளுவே. இல்ல அதெல்லாம் சரியா கட்டிடுறேன். அதெல்லாம் சரியா கட்டிடுவேன். அத்தை, உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கட்டுமா? நீங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்றீங்களா? என்ன கேட்க போறேன்? கேளு. தெரிஞ்சா பதில் சொல்றேன், தெரியலன்னு சொல்றேன். ஐயோ அத்தை, கேள்வியெல்லாம் இல்ல, சாதாரணமா ஒரு விஷயத்தை பத்தி தான். ஆமா, உங்களுக்கு அக்காவை எவ்வளவு பிடிக்கும்? கொஞ்சமா பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமா? அக்கா மேல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இருக்கா? அதெல்லாம் என்னத்துக்கு இப்ப? அவளை எவ்வளவு பிடிக்கும்னா ஏதோ சாதாரணமா பிடிக்கும். அவளை இவ்வளவுலாம் தெரியாதுமா, ஏதோ கொஞ்சம் பிடிக்கும். கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே அக்கா உங்களை நல்லா பாத்துக்குவாங்களா? இல்ல உங்களை எதுவும் சிரமப்படுத்திருக்காங்களா என்னைய மாதிரி? அதெல்லாம் இப்ப எதுக்கு? அதெல்லாம் கேட்டு என்னத்தை தெரிஞ்சுக்க போற? ஓரளவு நல்லா தான் பாத்துக்குவா. ஆனா உன் அளவுக்குலாம் சேட்டக்காரி கிடையாது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கிறுக்கு புத்தி கொண்டவன், அவ்வளவுதான். உன்னைய மாதிரி தில்லாலங்கடியெல்லாம் அவ கிடையாதுமா. சரி அத்தை, சரி. நான் தான் இப்ப நல்லவளா மாறி ஒழுங்கா தானே இருக்கேன். அப்புறம் என்ன? ஏமா நீ தானமா கேட்ட என்னைய மாதிரியே இல்ல வேற மாதிரியானு? அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். என்ன இது வம்பா போச்சு? சரி, எதுக்கு இப்ப இதெல்லாம் விலாவரியா கேட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுல எதுவும் வேலை கிடந்தா போய் செய்யல. இல்லத்த, அது எதுக்குடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்காட்ட பேசிட்டு இருந்தேனா, அப்போ அக்காவோட கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்டேனா, அதுக்கு அக்கா சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் ரொம்ப விருப்பம் தான். ஆனா என் வாழ்க்கையில மாமியார்னு ஒரு மனசாட்சி இல்லாத மிருகத்தை ஆண்டவன் தலையில கட்டிட்டான். அதனாலதான் ரொம்ப சிறையா இருக்குன்னு சொன்னவ. என்னது, மாமியார்னு ஒரு மனசாட்சி இல்லாத மிருகத்தை அவ தலையில ஆண்டவன் கட்டிட்டானா? என்னடி சொல்ற டாய்னா? ஆமத்த, கல்யாணம் ஆன புதுசுல அவ ஏன் நகநட்டு எதுவும் போட்டுட்டு வரலன்னு நீங்க ரொம்ப சித்திரது பண்ணியலாமே. மாமா பக்கத்துல கூட போய் நிக்க விட மாட்டீங்களாம். அதனாலதான் அக்காவுக்கு 4-5 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்துச்சான். இன்னும் என்னென்னவோ சொன்னாங்கத்த. பரவாயில்ல, நீங்க இனி அப்படியெல்லாம் நடத்தல. இவ இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியறாளா? வரட்டும். இவளுக்கு இவ அத்தைக்காரியும் என் மாமா நல்ல வாட்ட சட்டமா அழகா முறுக்க விசையோட இருந்தாலும் சொல்லி வலிச்சு விட பார்த்து இவளுக்கு செவ்வாய் தசம்னு ஏமாத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சுவிட்டு நான் இவளை குடும்பப்படுத்தின கொடுமை. இவளை கல்யாணம் கட்டின நேரம் தான் நல்லா இருந்த என் குடும்பம் மடமடன்னு சரிஞ்சு இப்ப நடு ரோட்டுக்கு வந்து நிக்குது. என்னைக்கு இவ தாலி கட்டி என் வீட்டுக்கு அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே என் குடும்பம் உருப்படாம போயிருச்சு. இதுல நான் இவளை குடும்பப்படுத்திக்கிட்டு நிக்கிறேனா? கோபப்படாதே.
எத்த இதெல்லாம் வச்சு அக்காவை எதுவும் பேசாதே எத்த. அப்புறம் நான் தான் சொன்னேன்னு அக்கா என்கிட்ட சண்டைக்கு வருவாவ. இப்போ மறுபடியும் வீட்டில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கணும். அப்புறம் மாமாவும் என் வீட்டுக்காரரும் அப்புறம் உங்களை தான் பிடிச்சி கத்துவாவ. எத்த இதெல்லாம் எதுவும் சொல்லாதே எத்த. அக்கா இப்படி சொன்னாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேற ஒன்றும் தப்பான இதிலெல்லாம் சொல்லல எத்த. நான் அக்கா கிட்ட பேசிட்டேன். எதோ தெரியாமல் அப்போ பண்ணியிருப்பாவ. இப்போ அத்தை நல்லா தானே நடந்துக்கிறாங்கக்கா. அதனால அப்போ இருக்கிறத மறந்துட்டு இப்போ அத்தையை நல்லா நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேசியிருக்கத்த. எத்த அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காம உட்காந்து கடல மட்டை சாப்பிடுங்க. நான் வாரேன். வாரேன்னு உங்களுக்கு பதிலாக நான் மகளிர் குழுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எத்த என் மேலே சத்தியம் நீங்கள் அக்கா கிட்ட நான் சொன்னதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. சண்டை கிட்ட எதுவும் பிடிக்கக்கூடாது. மலை குழுப்பணத்தை எடுத்து என்னட்டி பண்ண போற? 5 சவரன்ல மாவோட நெக்லஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன செய்ய போற? என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மனுஷங்கிட்ட கேட்டா தான் தெரியும். இந்த பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருந்தா சுப்பிரமணிய கல்யாணத்துக்கு உதவும்னு பாக்குறேன். அக்கா என்ன நீ கார் வாங்க போறியா? என்னது கார் வாங்க போறேனா? இது உனக்கு எப்படி தெரியும்? இது உனக்கு எப்படி தெரியும் கார் வாங்க போறோம்னு? என்னக்கா பணத்தை வச்சு கார் வாங்க போறியா? வச்சிருந்த நிலத்தெல்லாம் வித்துப்புட்டு ஒன்றும் இல்லாதப்பா ஆண்டே உட்காந்துருக்கிய. அதில் பாதியாவது மூட்டை வச்சுக்கன்னு நான் சொல்கிறேன். கார் வாங்க போறியா? காரு இல்லடி இல்லை. நான் எங்கடி கார் வாங்க போறேன்னு சொன்னேன்? உமால என்னடி நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்தபடி வளர்ற? நான் கார் வாங்க போறேன்னு வாங்கிட்ட அப்படி சொன்னேன். ஓ அப்படியே காரித்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கிடந்தா. இந்தா குழுப்பணம் வரப்போது நாங்கள் கார் எடுக்க போறோம்னு அதை வச்சுதான் வாங்கிட்ட கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன என்கிட்டயே சொன்ன? டயனா சொன்னானா? அவகிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கார் வாங்கலாமான்னு கேட்டண்டியே. அவ அதை அப்படியே ஊர் முழுக்க கொண்டு இறங்கிட்டு வச்சிருக்காள. என்னம்மா வீட்டுல எல்லாருக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த திருவிழா நிக்கிறியா? அம்மா பேசிட்டு இருந்த மாமா. என்ன வேலைக்கு போனவர் வரசா வீடு திரும்புறியா? வேலை இல்லையா இன்னைக்கு? வேலை இல்ல இன்னைக்கு. யார் மாமா இது? ஐயோ உன்னைய பார்த்தது இந்த தம்பியை மறந்து விட்டேன். உங்க அக்கால பார்த்தாதான் உங்களுக்கு உலகமே மறந்துருமே. யார் அது? சொந்தக்காரவள? இல்லம்மா வசந்தி இல்ல இல்ல. இந்தா அந்த பக்கம் இருக்கு இல்லையா அதுதான் நெட்டப்பா வீடுப்பா. சரிங்க சரி நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யார் இது? சின்ன பொண்ணு வீட்டுக்கா போறவன்? ஆமாம்மா நெட்டப்பனுக்கு தெரிஞ்சவங்களாம் ஊருக்கு வெளியில வழி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் தான் அதோட அப்புறம் இந்த கடைக்காரரு நம்ம வீட்டு பக்கம் தானே சொல்லி என்கிட்ட காட்டி கொடுத்தாரு. நானும் அப்படியே சரிட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏக்கா இந்த விஷயத்தை சொல்லு மாமா கிட்ட. என்ன விஷயத்த சொல்றேன்? மகளிர் குழுல லோன் வந்திருக்கு. 2 லட்சம் லோனு. அப்புறம் அத்தை பேர்ல ஒரு 1 லட்சம் வந்திருக்கு. மொத்தம் 3 லட்சம் உங்களுக்கு. அக்கா லோன் எடுத்துக்கிறேன்னு கேட்டா எடுத்துக்கிறேன்னு சொன்னுச்சு. என்னட்டி எடுத்துக்கிறியா? நீங்க சொல்லுங்க. வேணும்னா வாங்கிக்க. ஆனா திருப்ப கட்டும்போது என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா? உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் காசு யாரு கொடுப்பா? நீங்க தானே கொடுக்கணும். வசந்தி சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்க அக்கா கிட்ட தானே கொடுக்குறேன். இந்தா இன்னைக்கு கொடுத்தா அடுத்த நாள் செலவு பண்ணிடுவா. அப்புறம் குழுக்கட்டையில என்கிட்ட வந்து எங்கேயாவது வாங்கி கொடுங்க ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு நிப்பா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வேணான்னு சொல்லிடு அவகிட்ட. அதெல்லாம் அக்கா சரியா கட்டிடும். எங்கேயாச்சும் உருட்டு பெட்டியாவது கட்டிடும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப குழு எதுக்கு எடுத்துக்கணுமா வேணாம்னு என்கிட்ட கேக்குறியா? நீங்களே முடிவு பண்ண வேண்டியதானே? என்ன மைனி குழு எடுத்து கார் எடுக்க போறவளாம். அம்மால இப்ப அவர் உங்ககிட்ட கேட்டாரா? வாய் மூடுடி. அவ கிடக்க கார் எடுக்க போறேன் தேர் எடுக்க போறேன்னு. அடி ரொம்ப பசியா இருக்கு வந்து சாப்பாடு போடுறியா? ஐயோ மாமா எதுவுமே சமைக்கல. நான் வேற இவ காலையில இருந்து குழு எடுக்கணும் அந்த ஜெராக்ஸ் வேணும் இந்த ஜெராக்ஸ் வேணும்னு கட்டிட்டு இருந்ததால அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்துவிட்டேன். திடீர்னு வந்து நின்று சாப்பாடு வேணும்னு கேக்குறிய? ஐயோ என்ன செய்யட்டும்? ஏட்டி வசந்தி ஏக்கா பாவக்க குழம்பு தான் வச்சிருக்கேன். மாமாவுக்கு பாவக்க குழம்புனா பிடிக்காது. பரவாயில்லையே பாவக்க குழம்பு எனக்கு பிடிக்காதுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா பத்தியா? ஏன் மாமா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? ஏட்டியே பாருட்டி வசந்தியை பார்த்து கத்துக்க. நான் சொல்லாமல அவளுக்கு தெரிய போகுது. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச பாவக்க குழம்பு தானே நீ வச்சு வைப்ப. பாவக்க குழம்புனா எனக்கு விருப்பம். அப்படின்னா உங்களுக்கு எதுவும் செய்யாம வெறும் பாவக்க குழம்பா வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிடக்கேன். நம்ம வீட்டுல சாம்பார் தான் வச்சிருக்கேன் சாப்பிடுறீல? ஏமா கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்து விடாமா? சரிக்கா எடுத்துட்டு வரேன். ஏமாமா ஒரு வாய் நான் வைக்கிற பாவக்க குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்களேன். வசந்தியே உங்க அக்காவே அவ்வளவு ருசியா சமைப்பா. ஆனா அவ வைக்கிற பாவக்க குழம்பு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அக்கா வைக்கிறது பிடிக்கலன்னா என்ன? நான் வச்ச குழம்பு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி ஆசையே கேக்குற கொண்டு வா சாப்பிடுறேன். அப்ப என் வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா என்ன? எம்மா நீயே எடுத்துருவாமா. ஏய் ஏய் உனக்கு என்ன செய்யறேன்னு பாருடி. உனக்கு நான் என்ன செய்யறேன்னு பாரு. என்னடா சின்ன மண்ணு வீட்டுல ஒரே சத்தமா கேக்குது. என்ன மாமா அவ வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு தெரியல இவ்ள. ஐயோ ஏக்கா அங்க பாரு அந்த வேலை பாரு. டேய் 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 யாரா நீ? ஏய் மாமா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. ஏண்டி உனக்கு அவ்வளவு கொழுப்படுத்த போயிருக்காட்டி? உனக்கு அவ்வளவு கொழுப்படுத்த போயிருக்கா? நானும் சரி எதுவும் கேட்க கூடாது விட்டா ரொம்ப ஓவரா போறியா? இந்த அளவுக்கு துணிச்சல் ஆயிடுச்சாடி. இனி உன்ன உயிரோட விட மாட்டேன்டி. டேய் விட்றா மேல இருந்து கையாடுறா. நான் தான் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி உன்னைய விட்டு ஒதுங்கி தானே இருக்கேன். எதுக்குடா நான் போற இடமெல்லாம் வந்து என்னைய தொந்தரவு பண்ற? நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? விடுடா என்ன. நான் கூட வாழாத நீ வேற யார் கூடயும் வாழக்கூடாதுடி. ஏய் ஏய் தம்பி ஏய் தம்பி இங்க பாருங்க என்ன இது என்ன இது?
அவர் வந்தாலே நீ கொஞ்சம் காப்பாத்த முடியாதுடி. நீ கொஞ்சம் சாவை யாரா இல்லதா? டேய் அந்த பிள்ளை விடுடா விடு. ஏய் தம்பி இங்க பாரு, சொல்றத கேளு. என்ன மாமா நீங்க வாயில பேசிட்டு நிக்கிறீங்க? பழைய பழைய நாலு சாத்திரத்தை விட்டுவிட்டு பொம்பளை பிள்ளை மேல வந்து கைய வைக்கிறா. எவ்வளவு தைரியத்தை பத்தியா? அதுவும் நம்ம இருக்கிற இடத்துல வந்து கை வைக்கிற மாதிரி இருக்க. ஏக்கா யார் என்னன்னு விசாரிக்காம அடுக்கு எதுவும் வேணாம். எதுவும் ஏடா கூடமா பிரச்சனை ஆயிட போகுது. இப்ப தம்பி நெட்டப்ப வீடு எதுன்னு கேட்ட, வழி காட்டினேன். இங்க வந்து இந்த பிள்ளைய இழுத்துப்பட்டு அடிக்கிற. அம்மா நீ யாரு? இங்க என்ன செய்யற? வீட்டுல சின்ன பொண்ணுக்கு மாமியா யாரும் இல்லையா? இல்ல ராசாத்தி அக்கா, அம்மாவும் அக்காவும் மகளிர் குழு மீட்டிங்க்கு போயிருக்காங்க. இப்ப சின்ன பொண்ணு மாமியெல்லாம் நம்ம கடைக்காரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வா. பாட்டே இன்ட்ரெஸ்டா என்னவோ நடக்க போது இப்ப போய் கூட்டிட்டு வாங்குற. என்னால போக முடியாது. இது என்ன நடக்குதுன்னு நான் பரவ விளாவறியே சொல்றேன்டி. போட்டி போய் கூட்டிட்டு வா. வீட்டுக்காரங்க எங்கேயோ உட்காந்துருக்காங்க. எதுதான் வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கு. என்ன இது அநியா? போட்டி போய் கூப்பிட்டு வாட்டி. போறேன். ஆமா நீதான் அந்த சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டா? ஆமா வசந்தி அக்கா. பையன் யாருமா? இவன் எதுக்கு உன்னை இழுத்துக்கிட்டு அடிக்கிறான்? ஏக்கோ அது யார்கிட்ட கேளுக்கா? ஓடு கழிச்சு இருக்கு, அப்புறம் ஓடு கழிச்சு இருக்கு. இவளை கட்டி இவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்த ஆம்பளை நான் தான். தம்பி என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாக்கா, ஊர் சுத்தி மாட்டோட புருஷன் நான் தான். தம்பி பொம்பளை பிள்ளை அப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது தம்பி. பொம்பளையா? இவளா? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஏய் ஒழுங்கு மரியாதையா வந்து என் கூட வாழ போறியா இல்லையா? என்னால வர முடியாது. உன் தொந்தரவே வேணான்னு சொல்லிதான் எங்கேயோ வந்து கிடக்குறேன். இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு வந்து ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? என்ன ஏன் தொந்தரவு வேணாம்னு நீ வந்து கிடக்குறியா? ஆண்டி உன் ஃப்ரெண்டோட புருஷனை நல்லா வளைச்சு போட்டுக்கிட்டு அவனை உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு மகுடி மாதிரி ஆட்டிக்கிட்டு இப்போ அவன் வீட்லயே வந்து குடும்பம் நடத்துற அளவுக்கு ஆயிட்ட. நான் உன்னை தொந்தரவு பண்றேனா? வெக்கமா இல்ல உனக்கு? அடுத்தவ புருஷன் கூட வாழ்றியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையாடி? தம்பி தம்பி இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் எதுவும் உங்க வந்து சத்தெல்லாம் போட விரும்பல. பேசாம அவளை என் கூட அனுப்புவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நெட்டப்பான்னு ஒருத்தன் இருக்காம இருக்க, அவங்ககிட்டயும் சொல்லுவீங்க. இனிமே என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதோ அவ கூட சுத்துற வேலையோ வேணாம். நான் என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த போறேன். அவளை நான் கூப்பிட்டு போறேன். ஏய் வாடி. நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ எதுக்குடா என்ன கூப்பிடுற? அக்கா மாமாட்ட சொல்லுங்கக்கா, எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பிள்ளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அக்காங்குது மாமாங்குது. ஐயோ எங்களுக்கே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. எங்களை அக்கானது மாமானது உங்களை பேரெல்லாம் நல்ல விவரமா சொல்லுது. சின்ன பொண்ணு எதுவும் சொல்லி வச்சிருப்பாளோ? நீ யாரு? என்ன இவன் எதுக்கு வந்து பிரச்சனை பண்றான்? நீ நெட்ட பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு என்ன வரவு? ஆமா நான் சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு தான். இந்தா பக்கத்து ஊர்ல தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு இவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவன் கூட வாழ விருப்பமும் இல்லை. இவனை வேணான்னு உதறி தள்ளிட்டு இந்த ஊருக்குள்ள வந்து அந்த கிழக்கு தெருவுல வீடு எடுத்து தங்கியிருந்தேன். நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு என்னைய ரொம்ப அசிங்கமா பேசுறான். என்னால இவன் டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து பாட்டில உடைச்சி என் பிள்ளை கழுத்தையே வெட்ட வந்துட்டான். அப்ப சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் மட்டும் வரலனா நானும் என் பிள்ளையும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். ஏய் நீ என்ன பண்ணன்னு சொல்லு. நான் குடிச்சதையும் பாட்டில உடைச்சதையும் மட்டும் சொல்றிய? உன் மேல எந்த தப்பு இல்லையா? இங்க பாருப்பா தம்பி, அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியாவே இருக்கட்டும், நீ அவங்க புருஷனாவே இரு. அந்த பொண்ணு தான் உன் கூட வர விருப்பம் இல்லைன்னு சொல்லுதுல்ல, அப்புறம் என்ன? வர விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டுதா? இப்ப எவன் கூட வேணா குடும்பம் நடத்தணும்னு அப்படியே விட்டுட்டுமா? இந்த பாருப்பா, இந்த தப்பான பேச்சு நாங்க பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். அக்கம் பக்கத்துல நாங்களாம் இருக்கோம்ல. இந்தா உன் வீட்டுல பெரிய மனுஷங்க யாரும் இருந்தா எடுத்துட்டு வந்து மறுபடி கூப்பிட்டுக்கிட்டு போ. அதுவும் இல்லாம இப்ப சின்ன பொண்ணு வீட்டுல யாரும் இல்ல. தெருவுக்காரங்க நாங்களாம் முடிவு பண்ணி உன் கூட அனுப்பி வைக்க முடியாதே. 4 பேர் இருந்தாங்கன்னா வர சொல்லி பறவை கூப்பிட்டுக்கிட்டு போ. எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி. உனக்கு வீட்டு இருக்குடி, உனக்கு இருக்கு கச்சேரி. கட்டின புருஷனை விட்டுட்டு கண்டவன் கூடயா கூப்பிட்டு அடிக்கிற? உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகாம விட மாட்டேன். போலாம்பா, அதெல்லாம் ஜெயிலுக்கு போலாம். இப்போ கிளம்பு, இந்த இடத்த விட்டு கிளம்பு. ரொம்ப நன்றிக்கா. அம்மா நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். சின்ன பொண்ணு உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். அவ இல்லாத நேரம் வீட்டுல வந்து தங்கி இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? இதனால அவ குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வராது. உமானே எங்க போனா? இந்த கிழவியை கூட்டிட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம்? அங்க போய் என்ன கதை வளர்த்துறாளோ? உமானே இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்காத. அதெல்லாம் ரொம்ப கேடு. சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவ. உன்னை நம்பித்தான் அவ உன்னை இந்த வீட்டுல விட்டுட்டு போயிருக்கா. உன்னை பத்தி ஏதாவது கேள்விப்படுறேன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, புரியுதா? அவன் மறுபடியும் வந்து எதுவும் தொந்தரவு பண்ணானா நம்ம மாமா வீட்டுல தான் இருக்காரு, கூப்பிடு. சரிக்கா, வாங்க மாமா போலாம். பார்த்து சூதானமா இருமா. யாரை நம்பித்தான் அவ இந்த பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு போனான்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பொண்ணுதான்.